உற்சவ முருகன் சிலையை பார்த்து மயங்கி விழுந்த சிற்பி எங்கே என்று தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடந்த வரலாறு இது. ஒரு கோவிலில் உற்சவர் சிலை செய்ய வேண்டும் என்று நிர்வாகத்தினர் விரும்பினர். சிற்ப வல்லுநர்கள் மூலம் பஞ்சலோக திருமேனி வார்க்கப்பட்டது. வார்ப்பட சூடு அடங்கும் முன் சிலை வெளியே எடுக்கப்பட்டது. தகதகவென பிரகாசித்தது சிலை. இருந்தாலும் அங்கும் இங்குமாக பிசிறுகள் நீட்டிக் கொண்டிருந்தன. அவற்றை நீக்கி தூய்மை செய்யலாம் என்ற எண்ணத்தில் தலைமை சிற்பி வந்தபோது உடம்பெங்கும் தீப்பற்றியது போல எரிச்சல் பரவியது. வலியால் துடித்த அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். பார்த்தவர்கள் பதறினர். முகத்தில் தண்ணீர் தெளிக்க சிற்பி கண் விழித்தார். அவர் எழுந்தாரே தவிர கண்களில் இருந்த பயம் அப்படியே தெரிந்தது. கைகளை கூப்பி, பெரியோர்களே, இந்த சிலை சாதாரணமானது அல்ல. தெய்வ சாநித்தியம் நிறைந்த இதை தொட எனக்கு பயமாக இருக்கிறது. மன்னியுங்கள். பிசிறுகளை போக்கி தூய்மைப்படுத்தும் சக்தி எனக்கு இல்லை என்றார். தலைமை சிற்பியை இப்படி சொல்கிறாரே என நிர்வாகிகள் திகைத்தனர். அதன்பின் பிசிறுகளுடன் உள்ள சிலையை வைத்து திருவிழா நடத்தக்கூடாது என கருதி அதை அறையில் பூட்டி வைத்தனர்.